ஓம் நமோ நாராயணாய. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்மளுடைய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழி தருதுயரம் தடாயேல் அப்படிங்கிற பாசுரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. குலசேகர ஆழ்வார் அருளிய இந்த பாசுரம் மிகவும் முக்கியமான பாசுரமாக கருதப்படுதுங்க. நம்ம பொதுவாக எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகுவோம் அப்படின்னு நினைப்போம். சிலர் என்ன நினைப்போம், அட்லீஸ்ட் நரகத்துக்கு போகாமலாவது இருப்போம், நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாத்துக்கும். அப்படி தாங்கள் நரகத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 10 பாசுரங்களை படித்தா நரகத்துக்கு தவறே செஞ்சாலும் போக மாட்டாங்களாம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் இந்த 10வது பாசுரத்தில் சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெருமாள் கிட்ட அவர் வித்துவக்கோடு அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு பெரிய துயரை கொடுக்குறீங்க. அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய துயரை நீங்களே எடுக்காமல் இருந்தாலும் கூட உங்களை தவிர நான் வேறு யாரையும் சரணடைய மாட்டேன், உங்களை தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிக அழகாக வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை நோக்கி இங்கே ஒவ்வொரு பாசுரமும் நம்மளோட குலசேகர ஆழ்வார் எழுதுகிறாரு. எவ்வளவு பகையான பிரச்சனை எனக்காக வந்தாலும் கூட அந்த துயர்லேருந்து என்னை நீங்கள் மீட்டாமையே இருந்தாலும் கூட உங்களை தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு குழந்தைய தாய் சில சமயம் ரொம்ப கோவப்பட்டு அடிச்சிட்டாங்கனாலும் அந்த தாய் என்ன பண்ணும், அந்த தாய் அடித்ததை கூட மறந்துட்டு மறுபடியும் அந்த தாய் தான் வேணும்னு அழுமா. அது மாதிரி நான் எப்போவுமே உங்களுடைய நிழலில் உங்களுடைய கருணையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழகாக இங்கே குலசேகர ஆழ்வார் சொல்கிறாருங்க. இந்த பாசுரங்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். 688 தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரண் இல்லை விரைகுழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்று அவள்தன் அருள் நினைந்தே அழும் குளவி அதுவே போன்று இருந்தேனே. 689 கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குளமகள் போல் விண் தோய் மதில் புடைசூழ் வித்துவக்கோட்டு அம்மா நீ கொண்டாளா யாகிலும் உன் குறைகளே கூறுவேனே. 690 மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவக்கோட்டு அம்மா என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்று இலேன் தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார் வேந்தன் கோள் நோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே. 691 வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன்போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டு அம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியேனே. 692 வெங்கண் தின் களிறு அடர்த்தாய் வித்துவக்கோட்டு அம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையல் அல்லால் எங்கும் போய் கரை காணாது எரிக்கடல்வாய் மீண்டு ஏயும் வங்கத்தின் கூம்பு ஏறும் மா பறவை போன்றேனே. 693 செந்தளலே அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அலராவாள் வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டு அம்மா உன் அந்தமிழ் சீர்க்கு அல்லால் அகம்குலைய மாட்டேனே. 694 எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்து எழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்று அவைபோல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டு அம்மா என் சித்தம் மிக உன்பாலே வைப்பேன் அடியேனே. 695
தொக்கு இலங்கி யாரெல்லாம் பறந்து ஓடி தொடுகடலே புக்கு அன்றி புறம் நிற்க மாட்டாத மற்று அவைபோல் மிக்கு இலங்கு முகில் நிறத்தாய் வித்துவக்கோட்டு அம்மா உன் புக்கு இலங்கு சீர் அல்லால் புக்கிலன்கான் புண்ணியனே. நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர் திகிரி வித்துவக்கோட்டு அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. 697. வித்துவக்கோட்டு அம்மா நீ வேண்டாயே ஆயிடினும் மற்று ஆறும் பற்று இலேன் என்று அவனை தாள் நயந்து கொற்ற வேல் தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் 10 வல்லார் நன்னார் நரகமே. இந்த 10 பாசுரத்தையும் சொல்லிட்டு நம்மளுடைய குலசேகர ஆழ்வார் 10வது பாசுரத்தில் மிக அழகாக பயன் சொல்கிறாருங்க. அதுக்கு முன்னாடி 696வது பாசுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக அழகாக அவர் ஒவ்வொரு பாடலுக்கும் ரொம்ப அழகான அர்த்தங்களோட பாசுரங்கள் சொல்கிறாங்க. இங்கே நம்மளுடைய கடைசி பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் ஆரம்பத்தில் சொன்னோம், யாருமே நான் பாவங்களே செய்தாலும் கூட அவங்க எங்கே போக மாட்டாங்களாம், நரகத்துக்கு போக மாட்டாங்களாம் இந்த 10 பாசுரங்களை பாடுறவங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் எல்லாமே திருவித்துவக்கோடு கோவிலினுடைய புகைப்படங்களாக அமைதுங்க. இது நம்மளுடைய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மலையாள தேசத்தில் வரக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக இருக்குங்க. இங்கே குலசேகர ஆழ்வார் மிக அழகாக இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறாருங்க. இந்த பாசுரங்கள் மிக முக்கியமான பாசுரங்களாகவும் நமக்கு கருதப்படுதுங்க. இந்த திருவித்துவக்கோடு தலத்தை பற்றின தல வரலாறும் அந்த தலத்துக்குரிய பாடல்களை பற்றின விளக்கங்களும் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து அந்த திவ்ய தேசத்தை பார்க்கும். 108 திவ்ய தேசங்களும் நம்ம இதில் பதிவிட்டிருக்கோம். அந்த 108 திவ்ய தேசங்களையும் பார்த்து பெருமாளுடைய திருவருளை பெறுங்க. ஓம் நமோ நாராயணாய. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.